ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம ஷாப்ஸிலேருந்து குர்த்திஸ் அண்ட் குர்தா செட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் மட்டும் நம்ம 6 செட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தி டாப் ப்ளஸ் பாட்டம் வந்துடும். மீதி 3ல் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் துப்பட்டா மட்டும் வந்துடும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் நம்ம போட்டிருக்க குர்த்தியில வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு லைட் க்ரீன் அக்வா கலர் மாதிரியான ஒரு கலர் தான். ரொம்பவே மைல்டாக வந்து இருக்கும் பார்க்கும்போது. இதோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கில் பேட்ச் ஒர்க் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரெஸ்ஸில் வந்து எம்ப்ராய்டரி கிடையாது, இது வந்து எம்ப்ராய்டரி வந்து பண்ணி இதில் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து மேட்சிங்காக நமக்கு பேண்ட்டுமே வந்துடும். ஸோ பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான டிசைன்ஸுமே வந்து இருக்காது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் வந்து அதுவே ஆர்டர் பண்ணலாம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் இருக்கக்கூடிய துப்பட்டா. ஸோ துப்பட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி கலரில் இருக்கும். என்ன தான் டாப் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் இந்த அக்வா கலர் காம்பினேஷனில் இருந்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லைட் கலரில் ஒரு ப்ளூ மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அந்த டாப்பில் இருக்க அதே கலர் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைலைட் வந்து நான் துப்பட்டா கூட சொல்லுவேன், ரொம்பவே அழகாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து செட் நம்பர் 1. செட் நம்பர் 2 பார்க்கலாமா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குர்த்தி ப்ளஸ் துப்பட்டா மட்டும்தான் வரும். பட் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம கிளாஸியான ஒரு லுக் வந்து இருக்கும். பயங்கர ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லைனிங்குமே உள்ளே இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பேண்ட் வியர் பண்ணும்போது எய்தர் ஒன்று கோல்டன் கலரில் வந்து வியர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நமக்கு ஷிம்மர் டைப்பில் வந்து நம்ம வியர் பண்ணோம்னா ரொம்ப அழகாக வந்து கொஞ்சம் இதற்கு வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் பார்க்கும்போது நல்லா ஒரு கோல்டன் ஷேடில் மாதிரி இருக்கும். இதுவே நம்ம லைட்டிங்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்தோன்னா கண்டிப்பாக கோல்டு ஷேட் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கும். மேபி உங்களுக்கு இதே கலரில் கிடச்சாலும் நீங்கள் வந்து வியர் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம கோல்டன் கலரில் வந்து பேண்ட் வந்து வியர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷால் ஃபுல்லாகவே ரொம்ப ப்ளைனாக தான் வந்திருக்கும். எந்த ஒரு பேட்டர்னுமே இருக்காது, எந்த ஒரு டிசைனுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி அந்த க்ளாஸி ஃபினிஷ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து டிஷ்யூ மெட்டீரியல்னால நல்லா நமக்கு அந்த க்ளோ வந்து இருக்குது, அந்த க்ளாஸி லுக் வந்து இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக் பேட்டர்ன். ஸோ நெக் பேட்டர்னில் வந்து நமக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே அழகாக மைல்டாக வந்திருக்கும். பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கே, கொஞ்சம் எலிகண்ட்டாக இருக்கே, அந்த மாதிரியான ஒரு லுக் வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து இது நம்ம கண்டிப்பாக எங்கே வேணாலும் பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வியர் பண்ணலாம், ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இது செம்ம ஒர்த்து. உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நம்ம வந்து அதுவே ஆர்டர் பண்ணலாம். ஃபிட்டிங் வைஸ் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்லேயுமே வந்து நமக்கு நல்லா ஃபுல்லி கவர்டு. ஸோ நம்ம செட் நம்பர் 3 பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து தேர்ட் செட்டு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே ஷாப்ஸி ஆப்பில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் தான். ஸோ நம்ம இப்போ பார்க்குற இந்த பர்டிகுலர் வந்து என்னோட ஃபேவரட் கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து தெரியும் எனக்கு வந்து பிளாக் ரொம்ப பிடிக்கும், ரெட் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. ஸோ இப்போ வந்து பிளாக் வித் ரெட் இந்த கலர் காம்பினேஷன் வந்து பார்க்கும்போது எனக்கே வந்து வாவ் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ப்ளஸ் இதோட லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரிண்ட்டு தான். ஸோ பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அப்படியே ஜுவல் நெக் போட்ட மாதிரியான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது ரெட் அண்டு கோல்டு எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் தான். காட்டனில் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு பேண்ட் வராது, வெறும் குர்த்தி ப்ளஸ் துப்பட்டா இந்த 2 மட்டும்தான் வரும். பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு அந்த டாப் எண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த பிரிண்ட் வந்து வந்திருக்கும் கோல்டன் கலரில். பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் கோல்டன் கலர் பிரிண்ட்டு, அதே மாதிரி துப்பட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலர் கொடுத்து இதுலேயுமே நமக்கு கோல்டன் கலரில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட காம்பினேஷனே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஃபங்க்ஷன்ஸு பார்ட்டிஸு எங்கே வேணாலும் போட்டுட்டு போகலாம். அவ்வளோ அழகாக வந்து இருக்குது ஓவராலாக. அது மட்டும் இல்லாமல் நம்மளை கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் காமிக்குது. இந்த தொப்பை எதுவும் தெரியல பாருங்கள். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஏ லைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொப்பை இந்த இடத்துலலாம் கீழே இருந்தால் கூட நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு கவர்ட் ஆகிடும். இதுவே நமக்கு வந்து ஸ்லிட்டடாக இருக்கும்போது நமக்கு அந்த தொப்பெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னவோ கொஞ்சம் என்னை ஸ்லிம்மாக காமிக்கிற ஃபீல் இருக்குது. அது பிராந்தியா இல்லையான்னு எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கும் அதே மாதிரி தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஃபிட்டிங் வைஸ் நீங்கள் வந்து உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதுவே ஆர்டர் பண்ணலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த துப்பட்டா நம்ம இப்படி தான் போடணும்னு கிடையாது.
நம்ம கழுத்துலேயும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம டபுள் சைட்லேயும் போட்டுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன் சைட் போட்டாலே போதும். டபுள் சைட் போட்டோம்னா இந்த கோல்டன் கலர் பிரிண்ட் தெரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து வெளியில் போட்டு போகும்போது தானே போவோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக போட்டு போகலாம் ஒன் சைடில், இல்லை கழுத்தில் கூட போட்டுட்டு போகலாம். காலேஜ் கேர்ள்ஸாக இருந்தால் யார் நம்மளை கேட்க போகிறா? யார் கேட்டாலும் நம்ம ஒன்றும் அவங்க பேச்சு கேட்க போகிறது கிடையாது. நம்ம பிடிச்ச மாதிரி தான் வேர் பண்ண போகிறோம். ஓகே, நைஸ்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் குர்த்தி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர் குர்த்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த குர்த்தியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷாப்ஸி ஆப் அப்படின்னா என்னன்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த ஆப் வந்து நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கலாம், நிறைய பேர் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த ஆப் வந்து பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு ஆர்டர்லாம் பண்ணால் கண்டிப்பாக வருமா கேட்டால் 100% நமக்கு வந்து வந்துடும். ஏன்னா இது வந்து ஃப்ளிப்கார்ட்டோட இன்னொரு கன்சர்ன் தான் வந்து ஷாப்ஸி ஆப். இந்த ஆப் வந்து எதுக்கு இப்போ ஆல்ரெடி இதான் ஃப்ளிப்கார்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய ஆப்ஸில் வந்து நமக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து கொடுத்துட்ருக்காங்களே. ஸோ அவங்களுக்கு வந்து காம்படேட்டிவ் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு ஆப் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அஃபோர்டபுளான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்களுமே கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் அந்த ஆப்பில். இப்போ வந்து நம்ம இந்த குர்த்தியை பற்றி பார்க்கலாம். இதோட பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்கிறது தான் டாப் நாச். ஸோ இந்த குர்த்தியை பொறுத்த வரைக்கும் இதோட ஷால் தான் நமக்கு டாப் நாச்னே சொல்லலாம். ஸோ இதில் இருக்க அந்த எலஃபண்ட் பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர். இதில் வந்து நமக்கு கோல்டன் கலரில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த துப்பட்டா ஃபுல்லாகவே வந்து எலஃபண்ட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்டாக. ஸோ இது வந்து நமக்கு ஓவராலாக நம்ம இந்த மாதிரி போட்டாலும் நல்லா தான் இருக்கும், இல்லை நமக்கு இந்த மாதிரி போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் டபுள் சைடில். அண்ட் கம்மிங் டு த டாப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல்லாக ப்ளைனாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கோல்டன் கலரில் த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இன் பிட்வீன் வந்து உங்களுக்கு அந்த மணி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு பாட்டமை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ப்ளைனாக தான் இருக்கும். பட் பாட்டமோட எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துப்பட்டாவில் வந்து என்ன பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்களோ சேம் பிரிண்ட் வந்து நமக்கு பாட்டம்லேயுமே கொடுத்துருப்பாங்க பேண்ட்டில். ஸோ இந்த துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தயவு செஞ்சு போட்டுறாதீங்க, நல்லாவே இருக்காது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒன் சைடாக போட்டாலும் இந்த மாதிரி ஃபுல்லாக பிரிண்ட் தெரிகிற மாதிரி போட்டிங்கன்னா அதோட லுக்கே வந்து அழகாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கேரி பண்ணணும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம். ஸோ இப்படி போட்டால் அழகாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து டபுள் சைட் போட்டால் தான் நிறைய பேருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நம்ம டபுள் சைடில் கூட போடலாம். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் வந்து அதையும் ஆர்டர் பண்ணலாம். என்னோடது வந்து எல் சைஸ் தான், நான் எல் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்ருக்க இந்த குர்த்தி வந்து இது அன்பாக்சிங் பண்ணும் போதே எனக்கு வந்து வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேட்டர்ன் வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட எம்ப்ராய்டரி ஒர்க் தான், மிஷின் எம்ப்ராய்டரி வந்து வச்சுருக்காங்க. நமக்கு ரெயின் ட்ராப்ஸ் வந்து விழுந்தால் நமக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி கோல்டனில் வந்து அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம குர்த்தி போடும்போது நமக்கு நெக்கில் வந்து எதுவுமே தேவையில்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுவே வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஜுவல் வந்து போட்டால் எந்த மாதிரி ஒரு அவுட்லுக் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குர்த்தி வந்து எனக்கு தெரிஞ்சு ஷால் போடாமல் இருந்தாலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக வந்து அழகாக தெரியும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ வந்து போகும்போது கண்டிப்பாக நம்ம ஷால் போடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பீஸ் செட்டு. உங்களுக்கு துப்பட்டா, டாப் ப்ளஸ் பாட்டம். ஸோ பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளைன் தான். உங்களுக்கு எந்த விதமான எம்ப்ராய்டியோ இல்லைன்னா பேட்டர்ன் ஒர்க் எதுவுமே வந்து வந்திருக்காது. அது மட்டும் கிடையாது, இது வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதுவே வந்து ஆர்டர் பண்ணலாம். நமக்கு நெக்கிட்ட என்ன பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்களோ அதே பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லீவ்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் தான், நல்லா லென்த்தாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லுக் இருந்துச்சுன்னா நமக்கு இது வியர் பண்ணும்போது அழகாக வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எம்டியாக இல்லாமல் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஈவன் நம்ம இப்போல்லாம் வந்து போஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் வைக்கும்போது இங்கே பாருங்கள் நல்லா அழகாக தெரியுதுல்ல. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வியர் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்பாக்சிங் பண்ணும் போதே வாவ் அப்படி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு டெஃபினட்டாக. ஸோ நீங்களுமே வந்து இந்த ட்ரெஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதே ஃபீல் உங்களுக்குமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து லைனிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கிடையாது. ஸோ லைனிங் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் குர்த்தி வந்து என்னன்னு பார்த்துடலாமா? ஃபைனல் குர்த்தி.
இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே உங்களுக்கு ஆஹா! ஓஹோ! அந்த மாரிலாம் எந்த ஃபீலும் வராது. கம்பேரிட்டிவ்லி அந்த ப்ளூ கலர் கம்பேர் பண்ணும்போது, இது வந்து நல்லா ஒரு பாட்டில் கிரீன் கலர் தான். நெக் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அழகா வந்து கோல்டன் கலர்ல வந்து இந்த மாரி லேஸ் ஒர்க் வந்து வச்சிருப்பாங்க. அந்த சமோசா லேஸ். மோஸ்ட்டா எல்லா குர்தீஸ்லயுமே வந்து இப்போலாம் அதுதான் வைக்கிறாங்க. ஸோ, அதே மாரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த லேஸ் வச்சிருக்காங்க. இங்க இருக்கதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட். ஸோ, உங்களுக்கு டாப் வந்து ஃபுல்லா பிளைனா இருக்கும். இந்த இடத்துல வந்து நெக் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சமோசா வச்சுட்டு சென்டர்ல வந்து அந்த பிரிண்ட் குடுத்துருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைனிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, லைனிங் கிடையாது. பட் டிரான்ஸ்பரன்ட்டா தெரியுதான்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்பரன்ட்டா இல்ல. இது வந்து நல்ல ஒரு திக் காட்டன் மெட்டீரியல் தான். அதனால இதுக்கு வந்து லைனிங் தேவைப்படாது. உங்களுக்கு எங்கேயுமே டிரான்ஸ்பரன்ட்டா தெரியாது. ஸோ பேக் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லி கவர்ட். ஸ்லீவுமே வந்து உங்களுக்கு 3/4 தான். ஸ்லீவ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ல இருக்க அதே பேட்டர்ன் வந்து இங்கேயுமே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க அதே பிரிண்ட் வந்து நமக்கு பேண்ட்லயும் குடுத்துருக்காங்க. ஸோ பேண்ட் வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான். இந்த பீஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்க அதுவே ஆர்டர் பண்ணலாம். சைஸ் வந்து நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்த இந்த 6 செட்ல வந்து உங்களோட ஃபேவரைட் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னோட ஃபேவரைட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்லணும்னா, அந்த ப்ளூ கலர் தான் வந்து சொல்வேன். இப்போ பார்த்த எல்லா குர்த்தி செட்ஸோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சனா பாண்டி. பபாய். டேக் கேர்.